ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. மேடம், நம்ம காலேஜ்ல வந்து எக்ஸாம்ல ம். வந்து குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து நமக்கு நியூஸ் மேடம் நீங்க யார் பேசுறீங்க? நீங்க யார் பேசுறீங்க மேடம்? என்னோட பேர் கயல்விழி. நான் பத்திரிகை சரி. நிருபரா இருக்கேன். ரிப்போர்ட்டர் எந்த செய்தி பத்திரிக்கையில இருக்கீங்க நீங்க? எந்த ரிப்போர்ட் பத்திரிக்கையில இருக்கீங்க மேடம்? நான் ஆ. பே- என்னைய பேச விட்டீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு காதுல கேட்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் முதல்ல அதுக்கு தான் கேட்கிறேன். சொல்லுங்க. என்னோட பேர் கயல்விழி. சரி. ரிப்போர்ட்டர் செய்தி அப்படின்னு மாதம் இருமுறை வரக்கூடிய ம். புத்தகத்துக்கு வந்து தலைமை செய்தியாளரா இருக்கிறேன். சரிங்க. ஃப்ரீலான்சராவும் நியூஸ் வந்து குடுத்துட்டு ஆ. இருக்கேன். அது மட்டும் இல்லாம, ம். கயலின் பார்வைன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து தனியா நடத்திட்டு இருக்கேன் மேம். சரிங்க மேடம். சொல்லுங்க. உங்க காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ம். ஏற்கனவே ஒரு பிரச்சனைகள் வெளியில வந்தது. ஸ்டூடண்ட் வந்து சூசைட் பண்ணாங்கன்னு ம். சொல்லிட்டு. இப்ப ம். பார்த்தீங்கன்னா, ம். ம். திடீர்னு சூசைட் பண்ணாங்களா இல்லைங்களா? சூசைட் என்ன பண்ணாங்க? பாய்சன் சாப்பிட்டது சூசைடுக்கு தூண்டுதல் தானே மேம்? சரி சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். இப்ப வந்து 5 வருஷ ஸ்டூடண்ட்ட வந்து ஏதோ கோட்டாவுல எக்ஸாம் எழுத வச்சிருக்கீங்க. அத வந்து ஆர்ஜிடிக்கு கம்ப்ளைண்ட் குடுத்தோம். இதுவரைக்கும் ம். எதுவுமே நீங்க காலேஜஸ் ரீதியா எடுக்கல. மேடம் நீங்க நேர்ல வாங்களேன். நேர்ல வந்து பேசுங்களேன் நாளைக்கு. நேர்ல வந்து நாளைக்கு பேசுங்க. எத்தன மணிக்கு உங்கள பார்க்க வரலாம்? ஏன்னா உங்க காலேஜுக்கு நாங்க வந்தா எங்கள உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க. ம். ஆ இல்லையே அதுதான் நீங்க ஏன்னு என்ன தெரியல. ஏதுன்னு ஆ. இல்ல ம். ஆக்சுவலா உங்களுக்கு இது தகவல் சொல்லணும்னா, இது ம். இப்ப நமக்கு 9:30 மணி ஆயிடுச்சு இல்லைங்களா? உங்களுக்கு தகவல் சொல்லணும்னா, இந்த பிள்ளை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவ சேர்ந்த ஸ்டூடண்ட். சரி சரியா? மேடம். ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். அந்த ஸ்டூடண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். ஆ. இது வந்து அந்த ஸ்டூடண்டோட ஃபைனல் இயர் வந்து ஏப்ரல் 2023 அவங்க ஃபைனல் இயர். ஓகே. சரிங்களா? ஆ. ஏப்ரல் 2023ல இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் அவங்க எழுதுறதுக்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. வெரி குட். சரிங்களா? ஆ. அத வச்சு தான் நம்ம பெர்மிட் பண்ணிருக்கோம் மேடம். இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் த ரூல்ஸ். இல்லையே! அவங்க இட் இஸ் இன் நோ சொல்லக்கூடிய வே ரூல்ஸ் அகைன்ஸ்ட் த வந்து ரூல்ஸ். இல்ல, ம். இல்ல. நீங்க அ, வந்து இப்டி அ, குடுக்குறீங்க. ஆ இதே ம், உங்க காலேஜ்ல வேல பார்த்தவங்க தான் அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க ம், இல்லன்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுல ம். அந்த பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வர்றதுக்கு அவனுக்கு தகுதி இல்லன்றாங்களே! இல்ல அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாம இருக்கலாம் மேடம். இல்ல அவங்களுக்கு உங்க தெரியாம ஸ்டாஃப் தானே! இருக்கலாம். அவங்க ஓல்டு ஸ்டாஃப்ன்றது உங்க ஸ்டாஃப் தானே! அது எப்படி இல்ல இப்ப அவங்களுக்கு இருக்க மட்டும் தெரியாம ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம்? தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? இப்ப இருக்க ப்ரொவிஷன்ஸ் தெரியாத இருக்கலாம் இல்லைங்களா? ஓ! இப்போ ஸ்போர்ட்ஸ் திடீர்னு பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல மேம். திடீர்னுலாம் இல்ல. ஆ. திடீர்னுலாம் இல்ல. ஸ்போர்ட்ஸ் பாலிசின்னு காலேஜ்ல இருக்கு. ஓகே. சரிங்களா? மேபி அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசியோட கன்டென்ட்ஸ் தெரியாம இருக்கலாம். ஆ. அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி படி இத நம்ம பர்மிட் பண்றதுக்கு நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆ, ஆ, ஆ. சரிங்களா? சரி மேடம். உங்களுக்கு இதோட கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. நாளைக்கு சரியா? காலையில எத்தன தேங்க் யூ, மணிக்கு வந்தா தேங்க் யூ உங்கள சோ மச். பார்க்கலாமா? இல்ல நான் தான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேனே, விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன் இல்ல அது இல்லைங்களா? நான் எங்களுக்கு மீடியா முன்னாடி இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களும் விஷுவல் வந்து இல்ல, எடுத்து இல்ல. பதில் இது மீடியா போட்டுருவோம். முன்னாடி இப்போ எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சு நடக்கிற டைம் இது. ஆ. சரிங்களா? ம். இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது. ம். ஓகேவா? ம். இப்ப நீங்க என்ன சந்தேகம்னு நீங்க கேட்டதுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன் மேடம். ஆ. இதுக்கு மேல உங்களுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு அப்புறமா பின்னாடி அப்பாயின்ட்மென்ட் இல்ல தரேன் நிச்சயமா. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மேம். தேங்க் மீடியா அப்பாயின்ட்மென்ட் சொல்லு. ஏன் காலேஜ்ல அவாய்ட் பண்றீங்கன்றது மட்டும் எனக்கு ரீசன் சொல்ல முடியுமா? எனக்கு மீடியா அப்பாயின்ட்மென்ட்ன்னு யாரும் கேட்டு வரலைங்க மேடம். மீடியா இல்லையே நான் அப்பாயின்ட்மென்ட் ஆல்ரெடி எதுவும் கேட்டு நாங்க உங்க வரல. காலேஜுக்கு இந்த ஸ்டூடண்ட் ஆ. வந்து பாய்சன் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கேட்டிருந்தோம். அப்போ இல்ல நாங்க அனுப்ப மாட்டோம். மேல வந்து எங்களுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. புதுசா வந்து யாரோ ஒரு லாயர் வந்து வந்திருக்காங்க. அவரு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. இப்போ லாயரா கூட இல்ல இது யார் இருக்கட்டும். சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்றது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆ. சரிங்களா? இப்ப நீங்க ம். பாருங்க, இப்ப நீங்க 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு பதில் மேடம் சொல்லணுன்ட்டு நான் தான் ஒரு கேர்ளு. எடுத்து சொல்றேன். நான் பேசுறவங்களும் அ, கேர்ளு. இன்னொன்னு 9:30 அ, மணின்றது வந்து ஒரு அவசர அ. செய்தியா வரப்போ, கேட்டு போடுறது நல்லது. நான் கேட்காம உங்கள பத்தி போட்டுறக் கூடாதுன்றதுக்காக தான் கால் பண்ணேன். இல்ல. கேட்காம போடக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கும் தகவல் என்னன்றத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் ம். நானும் உங்களுக்கு தகவல சொன்னேன் எங்களுக்கு மேடம். டைம் வந்து சரிங்களா? 24x7 மேம். அதனால நாங்க வந்து ம், கால் பண்ணி கேட்கிறோம். ஆனா உங்களுக்கு 9:30ன்றது ஃபார்மல் டைம் தான். அது ஒண்ணும் ப்ராப்ளம் ம். இல்ல. இன்னொன்னு ஜென்ஸ் பேசல. ஒண்ணும் இல்ல. நீங்க லேடீஸ் தான் நாங்க கேட்ட பேசுறோம். கேள்விக்கு இல்லங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் குடுத்துட்டேன். நீங்க நன்றி. கேட்ட கேள்விக்கு நான் வணக்கம். பதில் சொல்லாம இல்லைங்களா? வணக்கம், வணக்கம்.
நம்ம ஏழுமலை ஐயா கிட்ட ஒரு இது கேட்டிருந்தோம். அவங்க உங்க நம்பர் குடுத்திருந்தாங்க ஐயா. ஆ, என்னது? இப்போ ஸ்பெஷல் கோட்டாவுல எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க ஒரு மாணவன. ஸ்பெஷல் கோட்டாவுல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல. சரி. அந்த மாணவன் வந்து எக்ஸாம் முடிச்சு 2 வருடங்கள் ஆகுது. அவங்க அந்த கமிட்டி மெம்பர்ஸா இருக்கிறதுனால அவன வந்து எழுத வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. லக்ஷ்மின்றவங்க. எந்த காலேஜ்ல இருந்து பேசுறீங்க? குருநானா ஆ? குருநானா காலேஜ்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. குருநானக் காலேஜ் இல்லையா? ஆமா, குருநானா காலேஜ்ல வந்து அவ வந்து அவ வந்து ஸ்போர்ட்ஸ் இதுல வந்து ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல எக்ஸாம் எழுத வச்சாதான் பிரின்சிபல் வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பெஷல் கோட்டான்ற இந்த பையனுக்கு நீங்க என்ன வேணும்? பையனுக்கு இல்ல சார், நான் பத்திரிகை நிருபர். என்னோட பேர் கயல்விழி, ரிப்போர்ட்டர் செய்தியோடைய தலைமை செய்தியாளர். இந்த செய்தியை வந்து லக்ஷ்மின்றவங்க மெயில் அனுப்பின காப்பில இருந்து அவங்க பேசுனது எல்லாமே எவிடன்ஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் சார்ந்து ஏழுமலை சாருக்கு நாங்க ரிப்போர்ட் கேட்டிருந்தோம். அவர் வந்து நீங்க தான் இதுக்கு முறையான அதிகாரி, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்க போன் நம்பரை அனுப்பியிருந்தாரு. நான் வேணா பிரின்சிபல் பேசுனா ஆடியோ கூட உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் பதில் சரியா சொல்லாம அநாகரிகமான பேச்சு சிலது பேசியிருக்காங்க. ஏன்னா பத்திரிகை செய்தின்றது வந்து எங்களுக்கு எந்த டைம் கிடைச்சாலும் செய்தி போடுறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்பினர் கிட்ட ஒரு கேள்வி நாங்க கேட்டுட்டு தான் அந்த செய்தியை பதிவு பண்ணுவோம். அந்த மாதிரி கேட்கிறப்போ அவங்க பேசுனாங்க. இப்ப அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மாணவனை ஸ்பெஷல் கோட்டால போடுறதுக்கு என்ன கிரைட்டீரியாஸ், ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாணவன் ஸ்போர்ட்ஸ்ல காலேஜுக்காக விளையாண்டுகிட்டு அவன் அந்த நேரத்துல எக்ஸாம் எழுத முடியாம போய் எக்ஸாம் எழுதணுன்றப்பதான் அந்த ஸ்பெஷல் கோட்டா. ஆனா இந்த பையன் வெளியில போயிட்டு 2 வருடங்கள் கழித்து இந்த ஸ்பெஷல் கோட்டால எழுதுறதுக்கு ஜிஓ காப்பி நாம ஏதாவது வெளியிட்டு இருக்கோமா? இது வந்து முதல் கேள்விங்கய்யா. ஹலோ, சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி அப்படின்றது வந்து குருநானாவுல இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. நீங்க அதாவது நீங்க ரிப்போர்ட்டர் தானே? ஆமாங்கய்யா. நேர வர வேண்டியது தானே? சிஓ ஆபீஸ் வாங்க, நீங்க நேர பேசலாம். ஓகேயா? இல்லை, நான் இப்ப கேக்குற கேள்வி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் இதை அனுப்பி விட்டுருவேன். அவங்க எங்களுக்கு அதாவது நான் இங்க இருக்கிறது ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கோம். ஓகேயா? ஸ்டூடெண்ட் ஹெல்ப் இல்ல சார், ஸ்டூடெண்ட்டுக்கு தவறான கைடன்ஸ் பண்ணி அவனை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு எவ்வளோ கையூட்டல் நடைபெற்றது. இதுதான் வந்து ஒரு இன்னொரு பேரண்டோடைய கேள்வி. இது கையூட்டல் நடந்திருக்குன்னு அவங்க சொல்ல வராங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றதான் நாங்க கேக்குறோம். பார்க்கலாமே. எத்தனை மணி வரையும் இருப்பீங்க? ஏன்னா சைதாப்பேட்டையில இருந்து யூனிவர்சிட்டிக்கு வரணும். எது ரிலேட்டடா பேச போறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து தவறா நடைபெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அதாவது பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து பேசலாம், இல்ல அவர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பேசலாம். நீ பத்திரிகை நிருபர் வந்து பேசணும்னா அது எனக்கு கரெக்டா தெரியல. இல்ல, நாங்க வந்து பத்திரிகை நிருபர் வந்து ஒரு தவறான செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு வந்தா லெட்டர் கொடுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பி நீங்க அதுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி தானே எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அம்மா, இங்க வந்து விசின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அவர்தான் ரெஸ்பான்சிபிளா உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லக்கூடிய. விசி யார் பேர் சொல்றீங்க? நீங்க வந்து நீங்க பாருங்க, இங்க வந்து நீங்க வாங்க, கேப்பாக்கும் வாங்க. விசின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பாருங்க, உங்களுக்கு எல்லா ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்ப நீங்க உங்க சைட்ல இருந்து உங்க சார் கொடுக்க சொன்னது வந்து நீங்க ரெஸ்பான்சிபிளா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஏழுமலை சார் தான் அந்த கண்ட்ரோலர், அவர் தான். அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். பத்திரிக்கையாளர் நீங்க கேட்கறதுக்கு அவரை நான் கொடுக்க சொல்றேன்னு அவர் தான் சொன்னாரு. அவர் தான் எனக்கு மெசேஜ் உங்க நம்பரே அனுப்புனது. இப்ப அவர் சொன்னதுக்கு நாங்க உங்ககிட்ட கேட்கிறப்போ நீங்க இப்படி பதில் சொன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. பத்திரிகை தர்மம்னு எங்களுக்கும் ஒண்ணு இருக்குல்ல, நாங்க கேட்டுதானே உங்களுக்கு செய்யறோம்.
மத்தவங்கள மாதிரி தப்பு தப்பா நியூஸ் போட்டா நாங்க இது பண்றோம். அதாவது நீங்க அவுட் ஆஃப் த வே ப்ளூல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கேட்டீங்கன்னா நான் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அவுட் ஆஃப் த ப்ளூல சார், எக்ஸாமினேஷன் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு கீழ இருக்கிறது. உங்க எக்ஸாம் கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல ஒருத்தரை எழுத வச்சிருக்காங்க. அவங்க பிரின்சிபால் கிட்ட கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றதையும் கேளுங்களேன். நீங்க இங்க நேரா வாங்க. ஓகே. அப்ப நீங்க நேரா வரேன் சார். எத்தனை மணி வரையும் இருப்பீங்கன்னு சொல்லுங்க, நான் நேரா வரேன். நான் 6:30 வரைக்கும் இங்க தான் இருப்பேன். ஓகே. நான் வரேன் சார்.